ஹாய், என்னோட நேம் வந்து அரவிந்த் ரியோ. இன்னைக்கு வந்து நெஞ்சு பொறுக்குதில்லே படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. இந்த படத்துல வந்து நான் ஒரு மேல் லீடா பண்ணியிருக்கேன் ஹீரோவா. எனக்கு பேரா புவனேஸ்வரின்றவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரா வந்துட்டு காளிதாஸ் அண்ட் நித்யாராஜ்ன்றவங்க பண்ணியிருக்காங்க. ஆ இது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏத்த ஒரு நல்ல ஸ்டோரியா இருக்கும் கண்டிப்பா. நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது தெரியும். அண்டு ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் த்ரில்லிங்கா போற மாரி இருக்கும். அண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கும். தென் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி அந்த படம். இது என்னோட ஃபர்ஸ்ட்டு படம். ஃபர்ஸ்ட்டு படம் நான் மேல் லீடா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் படத்தினுடைய உங்களுக்கு வெளியில ஷூட்டிங் அந்த அனுபவம்லாம் எப்படி இருந்தது? ஷூட்டிங் அனுபவம்ன்றது சீரியஸா ஒரு வேற லெவல் ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃபேண்டசி மூவிக்கு உள்ள போயிட்டு வந்த மாரியான ஒரு இதுதான். பிகாஸ் நாங்க இங்கேருந்து ஃபுல்லா ட்ராவல் பண்ணி கேரளா ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள நடுவுல நடந்த ஒரு ஷூட்டிங் தான். எங்கள சுத்தி ஒரு 15 கிலோமீட்டருக்கு யாருமே கிடையாது. ஏதோ ஒரு அனிமல்ஸ் வருமா, எது வருமோன்ற ஒரு பயமும் எந்த நேரமும் இருந்துட்டே இருக்கும். அதுவும் மோஸ்ட்டா எங்களுக்கு ஷூட்டிங் எடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நைட் டைம்ல தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலவே அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறுபடியும் இது எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றது எங்களுக்கு சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது. எங்களோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் சரி, அண்ட் எங்களோட டைரக்டரும் சரி, டைரக்டர் வந்துட்டு எனக்கு டைரக்டரா பழகாம ஒரு அண்ணாவா பழகுனாங்க. 2 பேருமே பிளஸோ அண்ட் கவி தினேஷ் 2 பேருமே. அண்ட் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னாக்கா, ஆ சொன்ன வார்த்தைய காப்பாத்துற ஒரு மனுஷன் அவங்க. ஸோ இந்த மாரி ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். இதுபோக நெக்ஸ்ட் மூவி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுதான் first? ஆ இல்ல நெக்ஸ்ட் மூவி இப்போ பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே கன்டின்யூ அது அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும் நீங்க நெக்ஸ்ட்டு. ஹீரோவா தான் நடிப்பீங்களா? இல்ல மத்த வேற வேற கேரக்டர் தான் நடிப்பீங்களா? இல்ல நடிகனா என்ன எங்க கூப்பிட்டாலும் நான் நடிப்பேன். தேங்க் யூ.